உண்மையான சிவனடியார்கள் எதுவும் கேட்கறதில்ல. எனக்கு நீ மட்டும் கூட இருந்தா போதும் அப்படின்னு தான் கேட்பான். அர்ஜுனன் எப்படி கிருஷ்ணன கேட்டான். கிருஷ்ணா நீ மட்டும் போதும் எனக்கு வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னால கிருஷ்ணன் சொன்னான். நான் ஆயுதம் ஏந்த மாட்டேன் அப்படின்னா, நீ ஆயுதம் ஏந்தல்னா கூட பரவால்ல. கடவுளினோட தொட மட்டும் இருந்தா எனக்கு போதும் இந்த பூ உலகுல வாழ அப்படின்னா பார்த்தீங்களா? அதே மாரி காந்தாரியும் சொல்றா, எதுவுமே கேட்கல அவ. நீ கேளு கேளுன்னு திருப்பி திருப்பி ஈசன் கேட்கிறாரு. அவ எதுவுமே கேட்கல. சந்தோஷப்பட்டு அப்படியே பூரிச்சு போய் ஈசன பார்த்து நிக்கிறா. அப்ப ஈசனா என்ன பண்றாரு, 100 புதல்வர்கள உனக்கு வரமா குடுக்குறேன் அப்படிங்கிறாரு. சந்தோஷப்பட்டு அந்த ஒரு க்ஷணம் நெனைக்கிறா. 100ம் புதல்வர்கள் தானா? புதல்வி இல்லையா? ஒரு க்ஷணம் நெனைக்கிறா. அந்த ஒரு க்ஷணம் நெனச்சத ஈசன் புரிஞ்சுக்கினான். அந்தர்யாமி அவன் என்ன பண்றான், 101வதா உனக்கு ஒரு புதல்வியும் பொறப்பா அப்படின்றான். அவ தான் தூஷலை. தூஷலையும், தூஷலையினோட கணவனோட பங்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மகாபாரதத்துல ஒரு பெரும் பங்கு அப்படின்னு சொல்லலாம். ஆக இங்க என்ன புரியுது? ஈசன் அவ கேட்கவே இல்ல. என்ன வேணுமோ குடுத்தான். அதுக்கும் மேல மனசுல ஒரு க்ஷணம் அவ நெனச்சா. பையன் தானா அப்படின்னு ஆக கேட்க மறந்ததையும், கேட்க நெனச்சதையும் குடுத்தா. அப்படின்றதுக்கு ஒரு அத்தாட்சி ஆச்சுங்களா? சரி. இந்த கதைய அப்படியே விட்டுடலாம். இன்னொரு கதை. அது என்ன அப்டின்னா, இந்த மகாபாரத போர்ல வந்து பாருங்க, கௌரவர்களுக்கும், பாண்டவர்களுக்கும் யார் ஜெயிக்கிறது? எப்படி நம்ம வந்து ஜெயிக்கிறது? அப்டின்னா, ஒரு பக்கம் கௌரவர்களுக்கு கிருஷ்ணரோட மொத்த படையும்